18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. பத்த வச்சா சருன்னு பறக்கும், நீங்க எல்லாம் சட்டசபையில என்ன சிறக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. அதாவதுங்க, வீட்டுல செய்வாங்க இனிப்பு, சட்டசபையில கொடுப்பாங்க நமக்கு ட்விஸ்ட். சீனுப்பு தெலுங்கானால பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கு. நம்ம காவல்துறை அதிகாரிகள்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரோன் அப்படியே பறக்க விட்டு பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இதமா இருக்கையா, கொஞ்சம் ஜூம் போங்கன்னு அதிகாரி சொல்லியிருக்கார். போனா ஒரு பக்கம் நெல்லு, அதுக்கு பின்னாடி கஞ்சா, ஒரு பக்கம் பருத்தி, அதுக்கு பின்னாடி கஞ்சா. இந்த கஞ்சா கொலைய பாத்தீங்கன்னா கண்ணுல ஊத்திக்கிறான். கூப்பிடுறா அந்த விவசாயி அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க ட்ரோனை வச்சு. நல்லா சலுசா 90% தாராக ஓடியாங்க ஒண்ணு. எல்லா மக்களும் அங்க போய் நேரா போய் வாங்க போக வண்டி நிறுத்த இடம் இல்லாம எல்லாரும் அலமோதுறாங்க. அதாவது அப்பா அம்மா புள்ள 3 பேரும் போயிருக்காங்க. ரோட்ல அப்படியே போகும்போது புள்ளைக்கு பள்ளத்திலிருந்து மேலே ஏற முடியல. அம்மா பின்னாடி இருந்து முட்டு கொடுக்குறாங்க. அப்பா சொல்றாரு, இப்படி எல்லாம் பண்ண அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு லவக்குன்னு வளைச்செடுத்து தூக்கி மேலே போட்டாங்க. இந்த ஃபேமிலி யாருன்னு பாக்கிடா? எனக்கு வரலங்க, நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வரலையே, பக்கத்து வீட்டுல வந்துருச்சு, அவங்க வீட்டுல நல்லா இருக்காங்க, எனக்கு வரலையே, இப்படி புலம்புனவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் போங்க, டிசம்பர் 15 தரப்போறோம் அப்படின்ட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற 2023ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் செப்டம்பர் 15ஆம் தேதி துவக்கி வச்சாங்க. மகளிருடைய பொருளாதார விடுதலைக்கு துணை நிற்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,14,00,000 மகளிருக்கு இந்த உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இதற்கிடையே புதிய உரிமை தொகையை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்ம சட்டசபையில இந்த சித்தா பல்கலைக்கழக சம்பந்தமா ஒரு தீர்மானத்தை நிறைவு பண்ணி நம்ம ஆளுநரையாவுக்கு அனுப்பி விட்டாங்க. நம்ம ஆளுநரையா தான் கொஞ்சம் அப்படி இப்படியான ஆளாச்சே, சடக்குன்னு எல்லாம் படிச்சு பார்த்து இதுல ஏன் ஐடியா சில விஷயம் இருக்கு, அதெல்லாம் உள்ள ஓட்டு நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முதல்வரையாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதெல்லாம் பண்ண முடியாது போங்கன்ட்டார். சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம். ஆகவே மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை. எனவே 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது. அந்த தீர்மானத்தை நான் மொழிகிறேன்.
மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் இதனை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஐயா, இப்ப தமிழ்நாட்டுல எம்புட்டு கடன் இருக்கு தெரியுமா? நீங்க வாட்டுக்கு கடனை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அடுத்து நாங்க ஆட்சிக்கு வரும்போது அந்த கடனை எப்படி அடைக்க அப்படின்னு அதிமுக காரங்க தன்னார புலம்புறாங்க. டக்குன்னு நம்ம தங்கம் தென்னரசு எந்திரிச்சாக, கடன் வாங்கினது நாங்க இல்ல, நீங்க தான், ஆதாரம் இருக்கு, ஓகேவா அப்படின்னு சொன்ன காப்புச்சு ஆயிட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சியை, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த crores இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை. தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு. இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே, அந்த ஆட்சி இல்ல, நீங்க சேர்ந்திருக்கீங்க. சேர்ந்த காட்சியினால தான் அந்த ஆட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நான் இந்த அவைகளை சொல்வேன். 5வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது 14வது நிதிக்குழுவின் பரிந்துரை வரை மத்திய வரிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. சட்டசபையில் எடுத்து அலசுறாங்க. ஆனா ஒரு 3 பேர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சபாநாயகர் எங்கிட்ட பார்க்க மாட்டேங்கார், மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கார், எங்க கோரிக்கையை கேட்க மாட்டேங்கார். நாங்க கருப்பு சட்டை போட்டு வந்து என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்காங்க. யாருங்க நீங்கன்னு கேட்டா, நாங்க தான் அன்புமணி ஐயாவுடைய ஆட்கள், எங்க கொரோனாவை நீங்க மாத்துங்க அப்படின்னு போராடுறாங்க. ஒரு பக்கம் வேற, இன்னொரு பக்கம் இவங்க வேற. என்னதான் செய்ய? எங்களுடைய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தின்படி சட்டமன்ற பாமக குழு தலைவராக நானும், துணைத் தலைவராக சதாசிவமும், கொறடாவாக சிவகுமாரும் கொடுத்த கடிதத்தை இதுவரை அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் தொடர்ந்து இன்று 3வது நாளாக வலியுறுத்தி வருகிறோம். நேற்றும் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு, அதை பற்றி கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. சபாநாயகர் அறையிலே நேற்று முன்தினமே சென்று நாங்கள் 2-3 முறை பேசினோம். அவர் அவை முன்னவர் கலந்து ஆலோசனை பண்ணி எங்கள் பரிசீலனை உள்ளது, நாங்கள் பதில் கூறுகிறோம் என்று சொன்னார். நேற்று மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் இது சபாநாயகருடைய முடிவு, அவர் எடுப்பார் என்று சொன்னார். இன்று பேசுவதற்கு அதை நாங்கள் என்ன அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுள்ளது, ஏன் எடுக்கவில்லை என்று கேட்பதற்கு கூட பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து சபாநாயகர் எந்தவித கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுவும் எங்கள் கட்சிக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அது ஏதோ உள்நோக்கத்துடன் மாண்புமிகு சபாநாயகர் செயல்படுகிறார். அப்படியே ஜி.கே. மணி ஐயா வந்தாங்க. தம்பி, வளர்த்த கடா மாறல பாயும், அப்படியே தீட்டி பதம் பார்த்த இடத்திலேயே கத்திய பாய்ச்சிருங்கள ஐயா. வெள்ளச்சட்டை போட்டு அழகு பார்த்த நம்ம ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராகவே கருப்பு சட்டையை போட்டு வரீங்களே, உங்களெல்லாம் நான் என்ன சொல்லி பேச? போங்க ஐயா போங்க அப்படின்ட்டார். அவங்க பிரியம் வந்து செயல்படுறது இது அநாகரிகமானது. மருத்துவரையாவுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமாக தான் பார்க்கிறோம். சட்டமன்ற குழுவுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சது மருத்துவரையா தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவரையாவால தான் நீ சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் நியமனம் பண்ணது. அவரை போய் எதிர்த்துக்கிட்டு போய் நாங்கள் தனியா இருக்கிறோம், நீங்க தனியா இருக்கிறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கு? அவர் பின்னால் நிற்கிறதான நியாயம், அதுதானே சட்டம், அதுதானே தர்மம், அதுதானே நீதி, அதுதானே நியாயம். அதை விடுத்து செய்யலாமா? அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனசாட்சியோடு நடந்துக்கணும். சட்டமன்றத்தில் குடும்ப சண்டையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்ல குடும்ப இது குடும்ப சண்டைன்னு சொல்லல, குடும்ப சண்டைன்னு சொல்லல. சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்? யாரால் வந்தோம்? மக்கள், மருத்துவரையா அவர்களால், அந்த தொகுதி மக்களால், பாட்டாளி மக்கள் கட்சியால். அவரை பத்தி கொச்சப்படுத்தலாமா? சும்மா வேணா பேசிட்டு இருக்கலாம். இது முழுக்க முழுக்க அவரை கொச்சப்படுத்துறது, பாட்டாளி மக்கள் கட்சி அவமானப்படுத்துறதா தான் பாக்குறோம். அப்படியே அருள் ஐயா பக்கத்துல இருந்து மனசு வெதும்பி சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனை யாரோ பிடிச்சி இயக்குறாங்க, நல்லவருங்க எங்க அண்ணன், ஆனா பின்னாடி இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க ஐயா என்னென்னமோ செய்யணும்னு நினைக்காரு, எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினைக்காரு, ஆனா விட மாட்டேங்காங்களே, என்ன செய்ய அப்படின்னு அவர் வெம்புறார். பாலுங்கிறவரு யார் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களை கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தினது யாரு?
பாட்டாளி மக்கள் கட்சி நாட்டில் யாரை சொல்லுவாங்க? மருத்துவரையாவை தான் சொல்லுவாங்க. அவரு தான் அடையாளம். அன்புமணியே அடையாளம் காரணம் யாருங்க? மருத்துவர் ஐயா தானே. சும்மா சும்மா பேசிட்டு திரும்ப பேசிட்டு மெஜாரிட்டி எங்க இருக்கு நீங்க பாத்தீங்களா? ஓட்டு இல்ல கட்சியை பிளவுபடுத்துறது. கட்சி பிளவுபடுத்துறது அவரோட நோக்கம். அண்ணன் அன்புமணி நோக்காது. இது கட்சி அழிக்கணும், வன்னிய சாதி அழிக்கணும்னு அண்ணன் அன்புமணியனுடைய நோக்கம். அது நிறைவேறாது. மருத்துவர் ஐயா உயிரோட வரைக்கும் நிறைவேறாது. பேர் என்ன? சுயநலம் தான். பதவி பேத்தி ஆளு வந்து பாட்டாளிக்கு அவர் எந்த சம்பந்தம் இல்ல. அவர் திமுக காரரு. திமுக மதிமுக பிழைப்பு தேடி போனாரு. மதிமுக பிழைப்பு தேடி பாமக வந்தாரு. அவர் ஐயா கட்சி விட்டிக்கிட்டு எந்த சட்டப்படி நடவடிக்கை நாங்க சந்திக்க தயார். அடுத்து இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரோம். என்ன தெரியுமா? நம்ம அன்புமணி ஐயா ஒரு நாள் மைக்க பிடிச்சு எங்க ஐயா ஆஸ்பத்திரியில் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்காங்க. யார் யார வந்து பார்க்காக அவர் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்காக. ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னு அப்படியே பொங்குனார்ல. அது என்னன்னு முதல்ல பாருங்க. போனது வந்து இந்த சில பேர் போன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க, ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க. அதெல்லாம் என்ன அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அது யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு. அப்படி ஒரு செக்கப்பு போயிருக்கிறாரு. ஒரு காலில் வந்து காஞ்சாகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வருகிறாரு. யாரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாருங்க அந்த எக்ஸிபிஷன் வந்து பாருங்க ஐயாவுடைய உயிர், ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு. அந்த நான் இருக்கிறப்போ கால்களோட வரமாட்டானுங்க, விடமாட்டேன். பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு. நேரம் தட்டோட நேரம் உள்ள போய் ஐயா தூங்கணும். பாத்ரூம்ல ஐயா போன் ஐயா ஏதாவது ஒரு ஆச்சு தொலைச்சு போட்டுருலாம். டிராமா பண்ணி அப்படியே இந்த வீடியோவை எடுத்து ஐயாட்ட கொண்டே காட்டி விட்டாங்க. அவர் ஏற்கனவே கடுப்பா இருந்தவர் இன்னும் கொஞ்சம் தபதபது. ஐயா உன்னைய என்னத்துக்கான படிக்க வச்சேன், சின்ன பப்பா கூட இந்த மாதிரி பேசாத ஐயா, என் உடம்பு சரியில்லை பார்க்க வருவாங்கல்ல, நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றியே போயா அப்படின்னு அவர் அப்படியே வெதுப்புறாருங்க. ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபத்தை சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால தான் நான் முறை நிர்வாகக்குழுவே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு. அதை சொன்னதான் கூட்டமாக முடிவு போச்சு. அடுத்து பைனலா ஒரு முடிவுக்கு ஐயா வராங்க. இங்க வாரு தம்பி, உன்னை கட்சியில விட்டு தூக்கி மாசம் 1 நாள் உங்களோட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன், நீ வேற கட்சி ஆரம்பிச்சு என்ன வேணாலும் பண்ணிக்க, இந்த கட்சியை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைட்ல இருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். அடிப்படை உங்களுக்கு பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் இன்னைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உரிமை கிடையாது, சொல்லலாம் கூடாது. நான் அப்பொழுதும் சொல்றேன், இப்பொழுதும் சொல்றேன், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும். அது உனக்கு நல்லது, உன்னை சுற்றி இருக்காங்க சில பேர், சில கூட்டம், அவர்களுக்கு நல்லது, அவர்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும், பதவியெல்லாம் கிடைக்கும். நாம ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது இயல்பா அது பாட்டுக்கு மடை திறந்த வெள்ளம் போல மலமலன்னு வந்துடுது. ஆனா பின்னாடி அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம இந்த காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஐயா இருக்காங்களா, ரஞ்சன் குமார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாக்கு திருட்டு நடக்குது, இதை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, யாரு திருடுனா அப்படின்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால வாக்கு திருட்டு நடந்திருக்கு, ஹூ இஸ் த திருடர் அப்படின்னு ஒரு போட்டா வைங்கயா அப்படிங்கார். போட்டாவில் யார் இருப்பாங்கன்னு மட்டும் நீங்க கேட்கப்படாது. என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சுற்றியுள்ள காவல் நிலையங்களில் மோடி ஒரு வாக்கு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்தை உங்களை எல்லாம் வலியுறுத்துகிறேன். இந்த வாக்கு திருடுனாலதான் இனி மோடி பிரதமராக இருக்காரு. தமிழ்நாட்டில் வாக்கு திருட முடியாதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 மாவட்டங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று நினைத்துதான் வாக்களித்தார்.
விட்டார்கள். அதனால் 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றோம். சொர்க்கத்துக்குள்ள போற மக்களே, நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மற்றவங்க செஞ்சாங்கன்னா பார்க்குற நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா அந்த பொருளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துற விஷயம் இருக்கு இல்லையா? அப்படித்தான் பெரம்பலூர்ல மாற்றுத்திறனாளிகள் கிட்ட தீபாவளி கொண்டாடுற மாதிரி பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்து வெடிக்க வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்படியே அந்த வெடி வெடிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, சொர்க்கம் அங்கதான் மத்தாப்பா இருந்துச்சு. உசாருக்குள்ள போறோம். வழக்கம் போல நாய்களுக்கு மாடுகளுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் போது இருக்கு. இந்த ட்ரிப் மாடு என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஐயா ரோட்ல நடந்து போயிருக்காரு. அவர் நடந்து போன ஸ்டைல் அந்த மாட்டுக்கு பிடிக்கல. டவக்குன்னு குத்தி எடுத்து டம்முன்னு தூர போட்டுருச்சு. அதாவதுங்க, நீங்க மாட்டுக்கிட்ட இருந்தாலும் சரி, மாடு உங்ககிட்ட இருந்தாலும் சரி, பார்த்து போக வேண்டியது உங்க பொறுப்பு தாங்கோ. எங்க இருந்துடா வர்றீங்க, புதுசு புதுசா இருக்கேடா உங்க திருசு அப்படிங்கிற மாதிரி ஹரியானாவில் ஒரு கும்பல் போனை போட்டு 1 லட்சம் ரூபா அனுப்பு அப்படின்னு போனை கட் பண்ணிடுச்சு. போன் வந்தவனுக்கு திக்குன்னு இருக்கும்டா, யாரா என்னடான்னு கேட்குங்குள்ள, இன்னும் நீ அனுப்புறியா அப்படின்னு சொல்லி சரண் வந்திருக்காங்க. அங்க தெருவில் என்ன பைக்கப்புறம் குளித்து விட்டாங்க. எங்க இருந்துடா புதுசு புதுசா வாரீங்க அப்படின்னு மண்டை பிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க நம்ம தர்பார் டீ கடையில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பலகாரங்களை சுடுகின்ற பொழுது பத்திரமாக சுடுங்க. எண்ணெய் சட்டிக்குள்ள சுடும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க. குழந்தைகள்லாம் எண்ணெய் சட்டி தெரியாம சடக்குன்னு இழுக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். அதனால வீட்டில் பலகாரம் சுடுகிறவங்க குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் தூங்குனதுக்கு அப்புறம் பார்த்து பத்திரமா சுடுங்க. இந்த தீபாவளியில் உங்களுடைய பலகாரம் ஓஹோன்னு இருக்கட்டும். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் கேளில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.